தமிழ்நாடு அரசு இந்த போக்கை மாற்றிக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிச்சயம் மத்திய அரசு கொடுக்காது அப்படின்னு பேசியிருந்தார். பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. உங்களோட தனி சொத்தை கேட்பது போல திமுறாக தொடர்ந்து செயல்பட்டால் தமிழர்களோட தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய நிதியைத்தான் கேட்குறோம். சமக்ரா சிக்ஷா மற்றும் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு மொத்தமாக 5000 கோடியை இழக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு ரகசிய டீலிங் நடக்கிறதா சொல்லப்படுது. திமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பாஜகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து இப்படி ஒரு டீலிங் பேசியிருக்கிறதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெகதீஷ். கடந்த 2018ஆம் ஆண்டு சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதும் அனைவருக்கும் சமமான கல்வியை உறுதிப்படுத்துவதும் ஆசிரியர் பயிற்சி மையங்களை வலுப்படுத்துவதும் தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான நிதியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுமார் 3586 கோடி மத்திய அரசாங்கம் ஒதுக்குனாங்க. இந்த தொகையில் மத்திய அரசினுடைய நிதி பங்களிப்பு 2156 கோடி. இந்த 2152 கோடியை மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதியாக ஒதுக்கலை. மத்திய அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்குறதுல காலம் தாழ்த்தி வருவதா தொடர்ந்து தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டிட்டு வராங்க. இந்த நிலைமையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் காசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள்கிட்ட பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இன்னும் விடாப்பிடியாக இந்த கொள்கையை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இந்த போக்கை மாற்றிக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிச்சயம் மத்திய அரசு கொடுக்காது அப்படின்னு பேசியிருந்தார். அதோட இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக முதலில் தமிழ்நாடு அரசு மத்திய அரசில் சொன்னதாகவும், ஆனால் இப்போ அந்த விஷயத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிறதாகவும் தமிழ்நாடு அரசு மேலே தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியிருந்தார். தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமில்லாமல் அனைத்து கட்சிகளுமே, பாஜகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே தர்மேந்திர பிரதானுடைய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. உங்களோட தனி சொத்தை கேட்பது போல திமுறாக தொடர்ந்து செயல்பட்டால் தமிழர்களோட தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தர்மேந்திர பிரதானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதோட மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக சார்பில் போராட்டமும் நடத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டத்தில் பேசின தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய நிதியைத்தான் கேட்குறோம், இந்த நிதியை மத்திய அரசு கண்டிப்பாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதே கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும், நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, எங்களுக்கான உரிமையை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை முதல் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது, தமிழ்நாடு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட நலனை கருத்தில் கொண்டு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய 2152 கோடி நிதியை மத்திய அரசாங்கம் உடனே ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இதுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதமும் எழுதியிருந்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் குறுகிய பார்வையோடு பார்க்கறது சரியில்லை, உலக அளவில் தமிழையும் தமிழனுடைய பண்பாட்டையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக இருக்காரு. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்லையும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. சமக்ரா சிக்ஷா மற்றும் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு மொத்தமாக 5000 கோடியை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது 2500 கோடி மட்டும் இல்லை, மொத்தமாக 5000 கோடியை தமிழ்நாடு அரசு இழக்கிறாங்க அப்படின்றத திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தார். மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை அரசியலாக்காமல் உடனடியாக மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னும் தமிழ்நாடு அரசுக்கு அவர் கோரிக்கை வச்சிருந்தார். இந்த நிலைமையில தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு ரகசிய டீலிங் நடக்கிறதா சொல்லப்படுது. அதாவது, இப்போது இதே மாதிரி இந்த பிரச்சனையை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தால்
அது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக இறங்கி இரண்டு கட்சிகளுமே கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அதுதான் இரண்டு கட்சிக்குமே நல்லது அப்படின்னு திமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பாஜகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து இப்படி ஒரு டீலிங் பேசியிருக்கிறதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது.